தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 20 முதல் 35 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 20வது வாக்கியம், அதன்பின் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அப்படி பார்க்குற சமயத்தில் இயேசுவுக்கு அங்கு உணவு அருந்த நேரமில்லை என்றால் அவருடைய அர்த்தம் வேறு எதுவும் இல்லை. அவர் இறையாட்சியின் கருத்துக்களை மக்களுக்கு இரவும் பகலமாக சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அப்போ ஓய்வில்லாமல் அவர் பணி செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ ஓய்வில்லாமல் இயேசு பணி செய்கிறார் என்றால் யாருடைய பணியை அவர் செய்து கொண்டிருக்கின்றார்? பிதாவாய தெய்வத்துடைய பணி, தந்தையின் பணியைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இதே மாதிரி குடும்பத்திற்காக நீங்களும் நானும் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீங்களும் நானும் உழைத்து கொண்டிருக்கிறோம். யாருடைய பணிக்காக நாம் செய்து கொண்டிருக்கின்றோம்? அது தெய்வத்துடைய பணி என்றால் பரவாயில்லை. ஆனால் அது நம்முடைய சுயநலத்துக்காக நான் நன்றாக நம்மை மையப்படுத்தி இருக்கிற காரணத்தினால் அந்த இரவும் பகலுமாக நாம் உழைத்து கொண்டிருக்கும் பொழுது அதனால் கிடைக்கிற நஷ்டம் என்பது என்ன? குடும்பத்தை அவன் இழந்து விடுகின்றான், குடும்ப உறவுகளை அவன் இழந்து விடுகின்றான், உடலில் நோய்கள் வருத்தங்களை அவன் கொண்டு வந்து விடுகின்றான். காரணம் இவனுடைய விருப்பம் என்பது இல்லை. 24 மணி நேரம் ஒரு ஆள் உழைத்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் அது தெய்வத்திட்டம் இல்லாத பொழுது சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி அவன் வாழ்கிற சமயத்தில் இதோ அவன் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் இழந்து விடுகின்றான், கணவனையும் பிள்ளைகளும் இழந்து விடுகிறார்கள். அந்த உறவுகள் அங்கு போய்விடுகிறது. ரெண்டாவது, அவன் உறக்கம் இல்லாமல் போன காரணத்தினால் அவர்களுடைய அந்த உடலும் அங்கு வருத்தத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே நாம் பார்க்கின்றோம், தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றதான் போகிறார் ஒழிய தன்னுடைய விருப்பம் என்பதல்ல. ஆனால் ரெண்டும் வித்தியாசம் உண்டு. நீயும் நானும் இதே போல் இறைவனுக்காக இறைவனுடைய பணியை நிறைவேற்றுவதற்காக நாம் அல்லும் பகலும் நம்ம உழைக்கிற சமயத்தில் நிச்சயமாக நமக்கு சக்தி உண்டு. காரணம் அது தெய்வத்துடைய திட்டம். நான் வாசிக்கிறோம் இல்லையா? எசையா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியத்தில், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து போகிறவர்கள், ஆண்டவர் மேல் நம்பிக்கைத்து வாழ்கிறவர்கள் அவர்கள் கழுகைகளைப் போல் அவர் இருப்பார்கள். ஒரு பிரச்சனையும் வராது. அவர்கள் ஓடுவார்கள், களைப்படைய மாட்டார்கள், நடப்பார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். என்ன காரணம்? அவர் நம்பிக்கை வைத்தது தெய்வத்தின் மேல். அப்போ இரவும் பகலுமாக நம்பிக்கை வைத்து அவன் வாழ்கிற சமயத்தில் கடவுளை திட்டத்தை அவன் நிறைவேற்றுகின்றான், குடும்பத்திற்காக அவன் உழைக்கின்றான். இதோ அதே சமயத்தில் அவன் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றது, சிந்தனையும் ஆரோக்கியமாக இருக்கும். காரணம் தெய்வம் அங்கு கடந்து வருகின்றார். ஆனால் தெய்வ சிந்தனையே இல்லாமல் தன்னுடைய திறனை மையப்படுத்தி கொண்டு, தன்னுடைய திறமையை மையப்படுத்தி கொண்டு, தன்னுடைய செல்வாக்கை மையப்படுத்தி கொண்டு அவர் மனிதன் வாழ்கிற சமயத்தில் இரவும் பகலும் அவன் உழைக்கின்ற பொழுது இதோ அவனுக்கு ஏற்படுறது நஷ்டம்தான். சிந்தித்து பார்ப்போம். நான் யாரை மையப்படுத்தி இரவும் பகலுமாக நான் உழைக்கின்றேன்? தெய்வத்தை மையப்படுத்தி நான் உழைக்கின்றேனா அல்லது என்னை மையப்படுத்தி நான் உழைக்கின்றேனா? என்னை மையப்படுத்தி நான் இரவும் பகலும் நான் உழைக்கின்ற சமயத்தில் நிச்சயமாக எனக்கு வருத்தங்கள் ஏற்படும், பல நஷ்டங்கள், பல உறவுகள் எனக்கு நஷ்டமாகும். ஆனால் அதே தெய்வத்தை மையப்படுத்தி இரவும் பகலுமாக நான் உழைக்கிற சமயத்தில் என் உடலில் ஆரோக்கியம் எனக்கு கடந்து வரும். அதே சமயத்தில் எனக்கு உறவுகள் இன்னும் பலமாக எனக்கு கிடைக்கும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, இதோ நீர் எனக்கு கட்டளையிட்டது போலவே நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உறவுகள் நஷ்டமாக்குவதற்காக அல்ல, உறவுகளை இதோ திடப்படுத்தவும் அந்த உறவுகளை பலமாக்குவதற்காகவே நீ என் கிருபை தருகின்றேன். என் உடலை ஆரோக்கியத்துக்கு கேடு கொண்டு போவதற்காக அல்ல, மாறாக உடல் என்றும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தான் நீ விரும்புகின்றேன். ஆண்டவரே, தேவையான ஞானத்தை தந்திரலும், நீ சொல்லுவதை புரிந்து கொண்டு அதுக்கேற்ப செயல்படக்கூடிய சக்தி எனக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.